இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த மௌனம் எனக்கான பதில் இல்ல. சொல்லு. அது சரி, இன்னொரு தடவை இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன். இது சரியில்லை. என்னாச்சு? ஒண்ணும் இல்ல மாமா, சின்ன பையன் இல்லையா, அதோட உலகம் தெரியாத அப்பாவி, தெரியாம வேற யாராவது ஏதாவது பேசினா வழி தவறி போயிடுவானோன்னு நினைச்சு எப்படி நடந்துக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவ்வளவுதான் மாமா. என்னது? ஒண்ணும் இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உன்னை கேட்டுக்கிட்டு இருக்கேன்ல, அதை கொடு. கோவப்படாதீங்க மாமா, பாவம் நம்ம சரணுக்கு எதுவும் தெரியாது. உங்க வளர்ப்பு கொஞ்சம் கூட சரியில்லை. அதனாலதான் இவன் வழி தவறி போயிருக்கான். மனுஷங்களை சந்திக்கிறதுனால யாரும் வழி தவறி போயிட மாட்டாங்க மாமா. நூல் அருந்தவொன்னா பறக்கிறதுக்கு நான் ஒன்னும் உங்க கையில இருக்கிற காத்தாடி இல்ல. நானும் மனுஷன்தான். ஐயோ, மாமா கிட்ட இப்படிதான் பேசுவாங்களா? நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு யாரும் லெக்சர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னடா வாய் நீளுது? பாத்தியா உன்னோட வளர்ப்ப? அவர் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாரு, நீங்களும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. கடைசியில அப்பா அப்பா நான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி என்ன அடிக்கிறாரு. அது இல்ல, என்ன ஜூஸ் குடிப்பா. இப்ப இது ரொம்ப முக்கியமா? நீ இப்படி கத்துறதுக்கு கூட உடம்புல தெம்பு இருக்கணும்ல. என்ன குடி. அம்மா ப்ளீஸ், எனக்கு தான் வேண்டான்னு சொல்றேன்ல. நீங்க எல்லாரும் அங்க எதுவும் பேசாம பாட்டி இங்க வந்து சமாதானப்படுத்துறாங்க. நீ என்னன்னா ஜூஸ் கொண்டு வர. அப்பா நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. டேய், அண்ணா ஏதோ கோவத்துல பேசிட்டாரு, அதெல்லாம் பெருசா எடுத்துக்க கூடாது. ஏன் எடுத்துக்க கூடாது? ஏன் பெருசா எடுத்துக்க கூடாது? நான் என்ன அடிமையா? இந்த வீட்டுல யார் அடிச்சாலும் திட்டினாலும் வாங்கிக்கிறதுக்கு? டேய், நீ ஜூஸ் குடிச்சதுக்கு அப்புறமா எவ்வளவு வேணாலும் கத்திக்கோ. இந்த ஜூஸ் குடி. இப்ப இந்த கிளாஸ் காலியா இருந்தா உனக்கு முக்கியம் அதானே? எடுத்துட்டு போ போ. பாத்தீங்களா தேவனா? அவன் கிட்ட நான் பேசிக்கிறேன், நீ போ. என்னமோ. டேய், நான் என்ன சொல்றேன்னு கேட்காம இப்படி கத்துனா எனக்கு கடுப்பா இருக்கு பாட்டி. அவர் சொன்னது கூட எனக்கு கோபம் இல்ல. ஆனா நான் எந்த ஒரு தப்பும் செய்யாமையே அப்பா என்ன அடிச்சாரு பாத்தீங்களா? அதான் எனக்கு கோவமே. வேண்டாம்ப்பா, நம்ம இங்க இருக்க வேண்டாம். அண்ணா வீட்டுக்கு போயிடலாம். வாப்பா ப்ளீஸ். அது நடக்காதுடா. அங்க போகணுங்கிற எண்ணம் எனக்கு வந்துச்சுன்னு அவனுக்கு தெரிஞ்சா அவன் அவங்களை கூட்டிக்கிட்டு எங்கேயாவது போயிடுவான்டா. கடைசியில தூரத்துல இருந்து அவங்கள பாக்குற அதிர்ஷ்டம் கூட எனக்கு இல்லாம போயிடும்டா.
டேய், நமக்கு நேரம் சரியில்லைனா சந்தோஷம் கூட நமக்கு கஷ்டமா தானே தெரியும். இன்னும் எவ்வளவு நாள்பா இப்படி காம்ப்ரமைஸ் ஆகி வாழணும்? சூழ்நிலை எப்பவுமே பலசாலிய கூட அடிமையா மாத்திடும்டா. கோவப்படுற வயசு உனக்கு, யோசிக்கிற வயசு எனக்கு. அட்லீஸ்ட் உன் அப்பாவை நீயாவது புரிஞ்சுக்கோடா. ஏன்பா? உன்னை அடிச்சிட்ட. ஐம் சாரி. நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் அவங்க தான் என் அம்மா அப்பான்னு நினைச்சேன். அவங்க பெத்த பொண்ணை விட என்ன நல்லா பாத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு நான் பொறுக்கலையா? அந்த ஊர்ல இல்லாம, அந்த வீடு இல்லாம, என் அப்பா அம்மா இல்லாம, அந்த பாசம் இல்லாம நான் எப்படி வாழ்றது? எனக்குன்னு ஒரு இடம் இல்லாம நான் எங்கதான் போய் வாழ்றது? பதில் சொல்லு. எனக்கு ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை? அவங்க ஏன் என்ன விட்டுட்டாங்க? அவங்க என்ன விட்டுட்டாங்களா, இல்ல நான் தான் அவங்கள பிரிஞ்சு வந்துட்டேனா? கண்ணு திறக்காத பச்சை குழந்தைய எப்படி அப்படியே விட்டுற முடியும்? அப்படி நான் என்ன பாவம் பண்ண? எனக்கு இப்படி ஒரு தலைவிதி. வளர்த்தவங்களை பிரிஞ்சு நான் வந்துட்டேன். பெத்தவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியல. நான் எப்படி அவங்கள தேடுறது? எனக்கு ஏன் நீ இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்திருக்க? என்ன ஏன் யாரும் இல்லாதவள ஆக்குன? நான் அப்படி என்ன பாவம் பண்ண? சரி, என்ன பெத்தவங்க யாரு? எங்க இருக்காங்க? குறைஞ்ச பட்சம் அவங்கள கண்டுபிடிக்கிற வழியாவது எனக்கு காட்டு. இந்த ஒரு உதவியாவது செஞ்சு சாமிங்கிற பேரை காப்பாத்திக்கோ.